வணக்கம் மக்களே, வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா நம்ம மப்பேடு ஜங்ஷன் ஜியான் ஸ்கூல், இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். அதுக்கு அப்படியே சைடில் உள்ளே வந்தீங்கன்னா நம்ம ஸ்ரீடி சாய் நகர் அந்த இதுக்கு முன்னாடியே வந்துடும். இது சரியா? உள்ளே நுழைஞ்ச உடனே இந்த வாக்கபிள்லே சைடு மெயின் ரோடு வந்துடும். இதில் ஒரு 50க்கு 50 இந்த ஒயிட் ஹவுஸ்க்கு எய்த்தாப்லே புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா ஒரு இடம் வந்துச்சு. 4.5க்கு வந்துச்சு. 4.7 சொல்லி 4.5க்கு ஃபைனல் பண்ணாங்க. நாங்கள் தான் விற்று கொடுத்தோம். இன்றைக்கி 5500 கேட்குறாங்க. ஏரியா நல்லா சரியான டெவலப்டு. பின்னாடிலாம் பார்த்தீங்களா வில்லா வீடு, நம்ம காசா கிராண்டை போட்டு எல்லாமே சோல்டு. ஆக்சுவலாக இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா தடுமாற்றம் இல்லாமல் எடுத்துருங்க. இடம் பிடிச்சிருந்ததுன்னா தடுமாற்றம் இல்லாமல் எடுத்துருங்க. எங்களோட அட்வைஸ் அதுதான். நாங்கள் ஒரு 25 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கிறோம். நல்ல சொத்தாக இருந்தது, இடம் பிடிச்சிருக்குன்னா உடனே எடுத்துருங்க. ஏன்னா ஸ்லோ பாய்சன் மாதிரி அப்படியே ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறது, ஏறுறதே தெரியாமல் ஏறுது. எங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்குது. சரியான டெவலப்டு, எல்லாமே பங்களா வீடுகள் தான். பள்ளமாக இருக்குது, ரோடு போடலை இப்படிலாம் நினைக்காதீங்க. வீடு வந்ததுன்னா ரோடு போட்டுருவாங்க. நீங்கள் உங்களோட அரண்மனையை கட்டிட்டீங்கன்னா ரோடு போட்டுருவாங்க. ஏன்னா இப்போ போட்டால் நம்ம வீடு கட்டும் போது லாரி வந்து போகிறதுனால டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு கட்ட மாட்டாங்க, ரோடு போட மாட்டாங்க. ஸோ புரிஞ்சுக்கிடுங்க. மனை வாங்கும் போது மனை பள்ளமாக தான் இருக்கும். ஏன்னா லேஅவுட் போட்டு ரொம்ப வருஷம் ஆகுது. ஸோ பள்ளமாக தான் இருக்கும். நம்ம தான் அதை உயரம் தூக்கி ஒரு 5 அடி உயரம் தூக்கி தாஜ்மஹால் மாதிரி கட்டணும். 5500 per ஸ்கொயர் ஃபீட் கேட்குறாங்க. 50க்கு 50 சிங்கிளாக வேணா தாஜ்மஹால் கட்டலாம். 25க்கு 50ன்னா குட்டி தாஜ்மஹால் கட்டலாம். சவுத் ஃபேசிங்கில் இருக்கு. ரோடு நல்லா 30 அடி ரோடு, மிஸ் பண்ணாதீங்க. நாங்கள் சஜஷன் ஐடியா தான் கொடுக்க முடியும், வற்புறுத்த முடியாது. எங்களோட ஆதங்கம் அதுதான். மனசுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உடனே எடுத்துருங்க. மழை வருதே தண்ணி வருதா பார்த்துக்கலாம். மழை வரும், தண்ணி வரும், வடிஞ்சிருது. கவர்மெண்ட்டும் நல்ல காரியம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும். நீங்கள் கட்டும் போது நல்ல உயரம் ஒரு 5 அடி தூக்கி உயரம் தூக்கி கட்டுங்க, நோ ப்ராப்ளம். ஐயோ விட்டுட்டோமேன்னு நினைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. ஒரு 6 மாதம் 7 மாதம் கூட ஆகலை, 1000 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எங்களுக்கும் வருத்தமாக தான் இருக்குது. அதனால் சஜஷன் கொடுக்குறோம். இடம் பார்க்குறீங்களா, பிடிச்சிருக்குங்களா, ஃபேமிலிக்கு பிடிச்சிருக்கா, ஹோல் ஃபேமிலிக்கும் பிடிச்சிருந்தா நம்ம உடனே பார்த்த உடனே போய் பதட்டத்தோடு வாங்கணும்னு ஒன்றும் கிடையாது, நிர்பந்தம் கிடையாது. ஹோல் ஃபேமிலி, உங்கள் வீட்டு மகாலட்சுமி கடவுள் கொடுக்குறாரு, நல்ல பிராப்தம் கொடுக்குறாரு. உங்கள் வீட்டு மகாலட்சுமி மூலியமாக தான் கொடுக்குறாரு. வீட்டுக்கு வீடு மகாலட்சுமி இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல பிராப்தம் கிடச்சிருக்கு. சொத்து வாங்குகிற பிராப்தம், அதை வாங்கி கொடுக்குற பிராப்தம் எங்களுக்கு கிடச்சிருக்கு. சந்தோஷமாக வாங்கி கொடுக்குறோம். நாங்கள் எப்படின்னா ஒவ்வொரு சொத்து கிளைண்ட்டுக்கு வாங்கி கொடுக்கும் போதும் எங்கள் ஃபேமிலியில் எங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தா எவ்வளோ ஹார்ட் ஒர்க், எவ்வளோ சின்சியராக பார்ப்போமோ அதே இதுதான், அதே மென்டாலிட்டி தான். ஸோ சந்தோஷமாக கால் பண்ணுங்கள், தேவையே சொல்லுங்கள். இது ஆக்சுவலாக 2 பேர் ஷேர் பண்ணி எடுக்கணுன்னா கூட எடுக்கலாம். மெயின் ரோட்லேருந்து வாக்கபுள் தான். ஆக்சுவலாக அது பஸ் ரூட்டு. நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவங்கெல்லாம் அந்த நம்பிக்கையில் தான் கட்டுறாங்க.
பட் ஆனால் கொஞ்சம் உயரம் கெட்டும் போதே ஒரு 5 அடி உயரம் கட்டினீங்கன்னா வீடும் நல்லா கம்பீரமாக இருக்கும். நம்மக்கிட்டே ஆர்கிடெக்ட் இருக்காங்க, இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு அழகாக கட்டித்தர சொல்லலாம். அது அடுத்த ஸ்டெப். வரும்போது வீட்டு மகாலட்சுமியோட வாங்க, நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். கால் பண்ணுங்கள். இங்கே தான் இல்லை, உங்களுக்கு எங்கே வேணும். நம்மளால் முடியாது, எங்களால் முடியாதுன்னா யாராலையும் முடியாது. நாங்கள் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய மக்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ரிசல்ட் சக்ஸஸ். அது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். நன்றி, வணக்கம். லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.